நேத்து நடந்த ஐநா சபை பொதுக்கூட்டத்தை ட்ரம்ப் அவர் தொடர்ந்து இந்தியாவை திட்டிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாச காலமாவே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது முக்கியமா ட்ரம்ப் அவர் என்னைக்கு ஒரு பதவியில உட்கார்ந்தாரோ அன்னையில இருந்து எப்ப என்ன முடிவு எடுக்கிறாருன்னே தெரியல. உலக மக்கள் எல்லாருமே என்னடா அந்த மனுஷன் பண்றான் அப்படின்ற மாதிரிதான் உற்று நோக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அவர்களை. சரி, முக்கியமா இந்தியாவை தொடர்ந்து ட்ரம்ப் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. முக்கியமா அதுல பெரிய விஷயமா நேற்று நடந்தது என்ன அப்படின்னா, ஐநா சபை பொதுக்கூட்டத்துல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இந்தியாவும் சீனாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமா இந்தியாவை மென்ஷன் பண்ணியே சொல்லிட்டு இருக்காரு. ரஷ்யா உக்ரைன் போருக்கு காரணம் முக்கியமா இந்தியா மட்டும்தான் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தான் ரஷ்யா கிட்ட இருந்து அதிக அளவுல எண்ணெய் பொருட்களை வாங்கிக்கிட்டு இருக்கோம். சரி, இப்படி அதிக அளவு எண்ணெய் பொருட்களை வாங்குறதுனால, அதாவது போன வருஷம் மட்டும் ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்துமே கிட்டத்தட்ட 30,000 கோடி அளவுல எண்ணெய் எரிபொருட்கள் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கோம் நம்ம. சோ என்ன பண்றான் அப்படின்னா, ரஷ்யாக்கார இந்த பணத்தை வச்சு அவனோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்றான், இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்றான். இப்படி அப்டேட் பண்ணி அவனை யாருமே அழிக்க முடியாத சக்தியா இப்ப ரஷ்யா மாறிக்கிட்டு இருக்கு. சொல்ல போனா அமெரிக்காவே ரஷ்யா பார்த்து கொஞ்சம் பயப்படுற நிலைமைக்கு அவனோட டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இன்னும் பூஸ்ட் பண்ணிட்டான். சோ ட்ரம்ப் அவர்களுக்கு இது ஒரு மண்டவெளி. என்னடா நம்மளை விட இன்னும் பூஸ்ட் பண்ணிட்டு போறான். இவனால பூஸ்ட் பண்ற ஒரே காரணம் என்ன? காசு வச்சிருக்கான். இந்த காசு ஃபுல்லா அவனுக்கு எங்கேயும் இருந்து போகுது. இந்தியாவும் சீனாவும் தான் எண்ணெய் பொருட்கள் வாங்குற பேர்ல இவனுக்கு இவ்வளவு பணத்தை தூக்கி கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு அவர் நாட்டை நினைச்சு பயம். அதனால இவர் உக்ரைன் நாட்டு மேல ஒரு பரிதாபப்படுறது மாதிரி இவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப். சோ இப்படி ரஷ்யா உக்ரைன் போருக்கு முக்கியமான காரணமே இந்தியா தான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி அதிகப்படுத்திட்டு போறதுனால இதை நாங்க குறைக்கிறதுக்கும், அதாவது என்ன சொல்றது, இதை நிறுத்த நாங்க இன்னொரு முடிவு எடுக்க போறோம். அதாவது ஆல்ரெடி நம்ம மேல போட்டார்ல 50% டாரிஃப் வரிய போட்டார்ல, அதே மாதிரி யூரோப் கண்ட்ரிகளையும் ஏவி விட்டாரு. நீங்க இந்தியா மேல 50% டாரிஃபை உயர்த்துங்க அப்படின்னு சொல்றாரு. சோ ட்ரம்ப் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, எப்படி நான் இந்தியா மேல அதிக வரிய போட்டனோ அதே மாதிரி நான் ரஷ்யா மேலேயும் அதிக வரிய போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வரிய போடாம ரஷ்யா உக்ரைன் போர் அமைதிக்கு வரும் அப்படின்ற ஒரு மென்டாலி, அதாவது அந்த ஒரு நினைப்புக்கே நம்ம போகவே கூடாது. கண்டிப்பா நான் வரிய போட்டு உயர்த்ததான் போறேன், அப்பதான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆல்ரெடி இந்தியா மேல அவர் போட்ட வரினால நேத்து முதற்கொண்டு டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து, ரிலையன்ஸ்ல இருந்து, குரூட் ஆயில்ல இருந்து எல்லாமே மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிருச்சு. சரிவை தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே வருது. ஏன்னா நம்மளோட பொருள் அமெரிக்கால அளவுக்கு அதிகமான விலையில வச்சு விற்கிறதுனால நம்ம பொருட்களை எல்லாருமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேற நாடுகள், எடுத்துக்காட்டுக்கு யூரோப், தாய்லாந்து, இந்த மாதிரி நாடுகள் இம்போர்ட் பண்ற பொருட்களை மக்கள் அதிகமா வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பொருள் ஆல்ரெடி திருப்பூர்ல நிறைய பேர் வேலை இல்லாம போயிட்டாங்க. ஏன்னா இங்க இருந்து இம்போர்ட் பண்றது குறைஞ்சு போச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வரி. சோ இந்த மாதிரி இந்தியா மேல ஒரு மிகப்பெரிய ஒரு வெறியில இருக்காரு. ஏன் அப்படின்னா, ரஷ்யா, இந்தியா, சீனா இந்த 3 நாடுகளுமே ஓரளவுக்கு இப்ப ரொம்ப ஃபாஸ்டா குரோத் வந்துகிட்டு இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஆல்ரெடி ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இந்தியாவை நீங்க ரஷ்யாவோட உறவை கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அதான் அந்த மனுஷன் எப்படி நினைக்கிறாரு, ட்ரம்ப் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம ஒரு நாடு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த நாடு யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றதே நான் நினைக்கிறத அந்த உலகத்துல எல்லா நாடுகளுமே கேட்கணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாரு. அதனால அவருக்கு இன்னொரு ஒரு பயம் என்னன்னா, ரஷ்யா, இந்தியா, சீனா 3 நாடுகளுமே இப்ப ஒன்னாயிட்டாங்க. அதிகமா பொருட்கள் ஏற்றுமதி பண்றாங்க, இறக்குமதி பண்றாங்க. சோ இவங்களோட நட்பு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுமோ. 3 நாடுகளுமே பெரிய நாடுகள், 3 நாடுகளும் இவ்வளவு ஃபாஸ்டா குரோத் ஆகிட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியா இது ஃபியூச்சர்ல அமைஞ்சிரும் அப்படின்ற ஒரு பயமும் அவருக்கு இருக்கு. ஏன்னா ரஷ்யாவும் சரி, சைனாவும் சரி, நிலப்பரப்புலையும் சரி, மக்கள் தொகையிலும் சரி மிகப்பெரிய ஒரு நாடு. இந்தியாவும் இப்ப சொல்றதுக்கு குறையில்லாத அளவுக்கு ரொம்ப சூப்பரா, அதாவது ஃபர்ஸ்ட் இந்தியானா எந்த ஒரு நாடுகளுமே கண்டுக்கிறாது. ஆனா இப்ப அமெரிக்காவே இந்தியா பத்தி நீங்க பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடிய லெவல்ல இந்தியா குரோத் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. சோ இந்த அளவுக்கு 3 பவர்ஃபுல்லான நாடுகளும் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஒரு தலைவலியா வந்துடும் அப்படின்ட்டு இந்த மனுஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடுகளை ஏதாவது குறை சொல்லணும் அப்படின்னு ஏதாவது இந்தியாவும் சரி, சைனாவும் சரி, ரஷ்யாவும் சரி தொடர்ந்து குறை சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலா ட்ரம்ப் அவர்கள் சொல்றது சரியா தப்பா, அதுல ஏதாவது கொஞ்சமாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரயோஜனம்
இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதிகமான எரிபொருட்கள் வாங்குறனாலதான் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா போய்கிட்டே இருக்கான். சோ பெரிய பெரிய நாடுகளுக்கு இது வந்து சாத்தியம் இல்லை. ஆனா சின்ன சின்ன நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறனால கொஞ்சம் ஒரு அமைதி அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு மாறலாம். ஆனா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபியூல் வந்து அதிக அளவுல இப்ப வந்து தேவைப்படுது. அத கம்மியான விலையில கொடுக்கறது யாரு அப்படின்னா ரஷ்யா தான். நம்ம வேற யார்ட்டையும் இந்த அளவுக்கு கம்மியான விலையில வாயில் வாங்கவே முடியாது. அதனால இந்தியா வந்து நம்ம சைடுல இருந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. மற்ற நாடுகள், சின்ன சின்ன நாடுகள் நிறைய ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் பொருட்கள் வாங்கிட்டு இருக்கு. அவங்களும் இந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா ரஷ்யா உக்ரைன் போருக்கு ஒரு சின்னதா ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கிறது கொஞ்சம் சரிவ சந்திக்கும் அந்த போரு. கொஞ்சம் அமைதி அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தைக்கு இடம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட ஒப்பீனியன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன். அது வரை சேனல் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. டாடா பை பை. See you.